கோயம்புத்தூர் கல்லூரி மாணவி ரேப் கேஸ்க்கு நீதி கிடைச்சி ஒரு வாரம் கூட ஆகலை. ஆனால் அதை விட மிக கொடூரமான ஒரு விஷயம் தூத்துக்குடியில் நடந்திருக்கு. இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். ஒரு அரசாங்க அதிகாரியோட அலட்சிய போக்கும் பாதிக்கப்பட்ட பொண்ணோட பெற்றோர்களோட மனநிலையும் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சுக்க முடியும். தூத்துக்குடியை சேர்ந்த +2 படிக்கிற பொண்ணு இயற்கை உபாதையை கழிக்க காட்டுக்குள்ளே போகிறாங்க. ரொம்ப நேரம் ஆகியும் அந்த பொண்ணை காணோன்னு பெற்றோர்களும் அவங்களோட உறவினர்களும் ஃபுல்லாக அந்த பொண்ணை தேடிட்டு நைட்டு 10 மணி அளவில் காவல் நிலையத்துக்கு போகிறாங்க. அந்த காவல் நிலையத்துக்கு போன பெற்றோர் ரொம்ப நேரம் ஆகியும் எங்கள் பொண்ணை காணோன்னு அந்த காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய எஸ்ஐ கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருந்த ஒரே ஒரு எஸ்ஐ போலீஸ் ஸ்டேஷனில் ஆள் இல்லை, நீங்கள் காலையில் வாங்க அப்படின்னு அவங்களை அனுப்பிச்சி விட்றாங்க. அகைன் மறுபடியும் காலையில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த எஸ்ஐ 17 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய பொண்ணு, அதனால் நீங்கள் மகளிர் ஸ்டேஷன் தான் போகணும் அப்படின்னு விளையாட்டுக்கூடத்தில் இருக்கக்கூடிய மகளிர் ஸ்டேஷனுக்கு அனுப்பி வைக்கிறாரு. அந்த பெற்றோர்களும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மகளிர் ஸ்டேஷன் போய் அங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. பட் ஆனால் அந்த ஸ்டேஷனில் நீங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் கரெக்ஷன் இருக்குது அப்படின்னு 4-5 டைம் கரெக்ஷன் வாங்கி கிட்டத்தட்ட 5 மணி நேரமாக அவங்கள காக்க வச்சுருக்காங்க. ஆனால் அந்த 5 மணி நேரம் கழிச்சும் அந்த கம்ப்ளைண்ட்டை அந்த மகளிர் ஸ்டேஷனில் வாங்கலை. அந்த மகளிர் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய காவல் அதிகாரி இல்லை நீங்கள் எங்கே ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களோ அதே ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு மறுபடியும் அந்த பெற்றோர்களை அங்கே அனுப்பி வைக்கிறாங்க. எங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுறது கூட தெரியாமல் இருக்கிற அந்த பெற்றோர்கள் அங்கேயும் இங்கேயும் அலக்கழிச்சிட்டு இருக்க சமயத்தில் தான் ஒரு செய்தி வருது. அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கருவேல மர காட்டில் அந்த பொண்ணு ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு டெட் பாடியாக கிடக்குறாங்கன்னு. அந்த சமயத்தில் எப்படி இருந்திருக்கும் அந்த பெற்றோர்களோட மனநிலை? அதுக்கப்புறம் எல்லா காவல் அதிகாரிகளும் வந்து விசாரணை பண்ணி கடைசியில் அந்த பொண்ணை புறமாக தான் மீட்கிறாங்க. இப்போ வரைக்கும் அந்த வழக்குக்கான குற்றவாளிகளை இன்னும் கைது பண்ணலை. 10 தனிப்படை அமைச்சு அந்த குற்றவாளிகளை தேடிட்டு இருக்கிறதா போலீஸ் சைட்லேருந்து சொல்கிறாங்க. அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இப்போ லீக் ஆகிருக்கு. அதில் அந்த பொண்ணோட கழுத்தை நெரிச்சு கொடூரமாக கொலை பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. பட் ஆனால் அந்த பொண்ணை ரேப் பண்ணி கொன்னதா அதற்கான எந்த ஒரு நியூஸும் அஃபீஷியலாக இன்னும் வரலை. இன்கேஸ் அந்த பொண்ணை ரேப் பண்ணி கொண்டிருந்தால் குற்றவாளிகளுக்கு போக்சோ அண்டு மர்டர்னு அவங்களுக்கு தூக்கு தண்டனை கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேலும் அலட்சியமாக ஈடுபட்ட விளாத்திக்குளம் மகளிர் காவல் நிலைய ஆய்வாளரை சஸ்பெண்டும் பண்ணியிருக்காங்க. அலட்சியமாக இருந்ததுனால அந்த காவல் அதிகாரி மேலே BNS செக்ஷன் 253 அண்டு எஃப்ஐஆர் போட மறுத்ததுனால போக்சோ ஆக்ட் செக்ஷன் 31 படியும் கேஸ் ரிஜிஸ்டர் ஆக வாய்ப்பு இருக்குது. மேபி அந்த கேஸ் ரிஜிஸ்டர் ஆனால் அந்த காவல் அதிகாரிக்கு 6 மாதத்துலேருந்து 2 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை கிடைக்கும். மேலும் அந்த பொண்ணை கொலை பண்ண குற்றவாளிகளை உடனடியாக கண்டுபிடிக்கணும்னு அந்த பொண்ணோட சொந்தக்காரங்க சாலை மறியலில் ஈடுபட்டிருக்காங்க. அந்த சாலை மறியல் பண்ணுறவங்களையும் ஒரு காவலர் வந்து மிரட்டுற வீடியோவும் லீக் ஆகிட்டு இருக்கு. ஏனோ தெரியல, இந்த விஷயத்தை பற்றி எந்த மீடியாவும் பெருசாக பேசலை. ஏன்னா எல்லா மீடியாவும் எலெக்ஷன் டைம்னால எந்த கட்சியோட கூட்டணி, எந்த கட்சிக்கு எத்தனை தொகுதி அப்படிங்கிற பற்றி தான் தீவிரமாக பேசிகிட்டு இருக்காங்க. என்னை கேட்டால் அந்த காவல் அதிகாரி கம்ப்ளைண்ட் கிடைச்ச உடனே அந்த பொண்ணை தேட ஆரம்பிச்சிருந்தால் அந்த பொண்ணை இப்போ உயிரோடு இருந்திருப்பாங்களோ என்னவோ. கன்ஃபியூஷனோட ஒரு குவாட் இருக்குங்க. டு மேக் எ மிஸ்டேக் அண்ட் நாட் கரெக்ட் இட் இஸ் டு மேக் அனதர் மிஸ்டேக். ஒரு தப்பை பண்ணிவிட்டு அடுத்த டைம் அந்த தப்பை நம்ம திருத்திக்கல அப்படின்னா நம்ம ஒரு புதிய தப்பை பண்ணுறோம் அப்படிங்கிறது அர்த்தங்க. பார்க்கலாம் இனிமேல் நம்ம தமிழ்நாடு காவல்துறை ஒரு பொண்ணு காணாமல் போச்சு அப்படின்னா அந்த வழக்கை எப்படி அணுகுறாங்க அப்படிங்கிறத. நான் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்ககிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, அந்த பொண்ணோட சாவுக்கு காரணமான குற்றவாளிகளுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் தெரிவிங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க.